இன்னைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தினம். எல்லாருக்கும் எல்லா மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் வந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டு போட்டி மாதிரியோ இல்லை அதர் ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கொண்டாடக்கூடாது. ஸோ இந்த நாள் எதுக்காக வந்ததுன்னா, பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கும் அவங்களுக்கான உரிமைகளுக்காக போராடியதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நாள். ஸோ இருந்தாலும் இன்னமும் வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அநீதிகளும் உரிமைகளும் மறுக்கப்படுகின்றன. மேலும் மேலும் அது அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு யோசித்தா இந்த நாளுக்கு வந்து ஒரு முக்கியமானதாகவும் ஒரு 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 பொருள் உள்ளதாகவும் இருக்கும். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறைகளை இதெல்லாம் அடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம். இப்பேற்பட்ட ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேணும், அவங்கக்கிட்ட எப்படி நம்ம உரிமைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்ணாவே இதுக்கான ஒரு முழு விட தெரிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கோ அத்துமீறல்களுக்கோ ஆண்கள் மட்டுமே காரணம் அல்ல, பெண்களும் ஒரு வகையில் காரணமாக இருக்காங்க. என்னதான் சுதந்திரம் கிடைச்சாலும், என்னதான் உடை நாகரிகம் வந்தாலும் பெண்களுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. சேம் நாட் ஒன்லி ஃபார் பெண்கள், ஆண்களுக்கும் லிமிட் இருக்குது. அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணுன்றதை அவங்கவுங்க வீட்டில் இருந்தே சொல்லிக் கொடுப்போம். ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சேம் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்ப்போம். நம்ம 2 பேருக்குமே சொல்லிக் கொடுப்போம். அவங்கவுங்க வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை முற்றிலும் ஒழிப்போம். அவங்களுக்கான உரிமைகளை நாமே கொடுப்போம். அதை அவங்கவுங்க வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாரும். நன்றி, வணக்கம்.